Hi students, 12th Max exam 2.26 find the quotient in rectangular form கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் சம் எக்ஸாம் 2.25 ரெக்டாங்குலர் ஃபார்ம் பார்த்துருப்போம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்ன்றது கொடுத்த அந்த டேர்ம் என்ன பண்ணிட்டீங்கன்னா a + ib ஃபார்மெட்டுக்கு ஆன்சர் எடுத்துன்னு வரணும். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு இந்த நியூமரேட்டர் எடுத்துக்கலாம். நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 2 × cos of 9π/4 + I sin 9π/4 என்ட்ரி பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு டிவைட் பை. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 11th ஒரு ஃபார்முலா படிச்சுப்பீங்க. தட் இஸ் sin of minus theta. sin of minus theta formula is minus sin theta and cos of minus theta is என்ன ப்ளஸ் காஸ்ட்னு வரும். அதாவது சைனுக்குள்ளே நெகட்டிவ் இருந்ததுன்னா அது மைனஸ் சைன்ட்டாக வருது, காசுக்குள்ளே நெகட்டிவ் இருந்தால் அது ப்ளஸ் காஸ்ட்டானு வருது. ஸோ இந்த ஃபார்முலா வைஸாக இங்கே என்ட்ரி பண்ணுறீங்க. இந்த இடத்துல 4 அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா cos of minus theta. ஸோ cos of minus theta is cos theta. அப்போ மைனஸ் நமக்கு என்ன இது ப்ளஸ்ஸாக மாறுது. இப்போ என்ட்ரி பண்ணுறப்போ என்னடனா இது cos of 3π/2 என்ட்ரி பண்ணலாம். அடுத்தது sin of minus theta. சைனுக்குள்ளே நெகட்டிவ் இருந்தது மைனஸ் சைன் thetaன்னு வருது. எங்கேயும் பார்த்தீங்கன்னா sin of minus theta. அப்போது மைனஸ்னு வர்றதுனால அப்போ வெளியே நமக்கு மைனஸ் வந்துடும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடும். அப்போ மைனஸ் I sin 3π/2ன்னு கிடைக்கும். இது இந்த ஃபார்முலா வைஸாக என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ எக்ஸாம்பிள் 2.25 யூலர்ஸ் ஃபார்முலா பார்த்துருக்கோம். அந்த யூலர்ஸ் ஃபார்முலா தான் இந்த என்ட்ரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணி 1 டைம், இது 2 டைம் வரும். ஸோ யூலர்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா e⁻i⁻. e⁻i⁻வாக இருந்தால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை cos θ + I sin θன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாதிரி e⁻−i⁻ இருந்ததுன்னா இதை cos θ - I sin θன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல e⁻3θன்னு இருக்குதுன்னா e⁻i3θ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை யூலர் ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்குன்னா தட் இஸ் காஸ் இந்த இடத்துல θன்றது நமக்கு 3θவாக இருக்குது. ஸோ ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணுறப்போ cos 3θ + I sin 3θன்னு கிடைக்கும். இட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் யூலர்ஸ் ஃபார்முலான்னுவாங்க. ஸோ இந்த யூலர்ஸ் ஃபார்முலா தான் இங்கே என்ட்ரி பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா cos 9π/4 + I sin 9π/4ங்குது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது θ மாதிரி இமேஜின் பண்ணிங்க. ஸோ cos θ + I sin θ. ஸோ இதில் θன்றது 9π/4. அப்போ θ 9π/4 அப்ளை பண்ணுறப்போ இது என்ன e⁻i 9π/4ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த இடத்துல e⁻i θன்றது என்னது 9π/4. இதை வச்சு அப்ளை பண்ணுறப்போ நம்ம என்ன கிடைக்கும் θன்றது 9π/4. ஸோ cos 9π/4 + I sin 9π/4. இந்த இடத்துல θன்றது 9π/4 இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கிறேன் 9π/4 டிவைட் பை இந்த 2 அப்படியே வச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா cos 3π/2 - I sin 3π/2. இங்கே மிடில் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ்ன்னு வந்தால் நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா இந்த ஃபார்முலா. இப்போ அதே மாதிரி தான் cos θ - I sin θ. ஸோ இதில் θன்றது 3π/2வாக இருக்குது. ஸோ cos 3π/2 - I sin θன்றது 3π/2. ஸோ அப்போ இது இந்த ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ யூலர்ஸ் ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ e⁻−i இந்த இதில் θன்றது 3π/2. இதை என்ட்ரி பண்ணிங்க. இதை என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு இஸ் x⁻m / x⁻n இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் இருந்ததுன்னா அதை எப்படி அப்ளை பண்ணலாம்? x⁻m - என்ட்ரி பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா e, mன்றது பார்த்தீங்கன்னா I 9π/4. இங்கே x⁻n இந்த இடத்துல எக்ஸ்ன்றது e, nன்றது I 3π/2. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இல்லை 1/2 அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணுறப்போ e⁻ இந்த இடத்துல 2 x இருந்தால் 1 xன்னு என்ட்ரி பண்ணுறோம். 2 e இருக்குன்னா 1 eன்னு என்ட்ரி பண்ணுறீங்க. அண்டு m டேர்ம் mன்றது என்னது I 9π/4. அடுத்து ஃபார்முலா வைஸாக இங்கே மைனஸ் என்ட்ரி பண்ணுறீங்க. இந்த n டேர்ம் மேலே வரும்போது -n வருது. இந்த இதுதான் n டேர்ம். இது மேலே வரும்போது மைனஸ்ன்னு வரணும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு ஆகிடும். இல்லை இந்த மைனஸ் தான் மேலே வந்தால் ப்ளஸ் கூட இமேஜின் பண்ணிங்க. எப்படின்னா எடுத்துங்க. ஸோ முதல்ல இது ப்ளஸ் ஆகும். ஸோ மொத்தத்தில் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? I 3π/2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது 1/2 இல்லை இல்லை ஐயை காமனாக ரிமூவ் பண்ணுங்கள். ஐயை காமனாக ரிமூவ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? தட் இஸ் 9π/4 + 3π/2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல எல்சிஎம் அப்ளை பண்ணுறீங்க. இங்கே ஃப்ராக்ஷனில் 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ இங்கே /4 ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நியூமரேட்டரில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இங்கேயும் 2ஆல் டிவைட் டேர்மில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க.
அப்போ டோட்டல் நம்மளோட எல்சிஎம் 4 வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 அப்படி இருக்கட்டும், e பவர் ஆஃப் i இதில் எல்சிஎம் வந்து நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இங்கே 9πன்னு இருக்குது, ப்ளஸ் இங்கே 4 வரணும்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ இது என்ன ஆகிடும், இது 6πன்னு வந்துடும். இங்கே 4ன்னு வரும், 2 4க்கு சேர்த்து தான் ஒரு 4 என்ட்ரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1/2 e பவர் ஆஃப் i. ஸோ 9π ப்ளஸ் 6π ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ என்ன 15πன்னு வரும். இட் இஸ் 15π/4ன்னு கிடைக்கும். இப்போ அகைன் இந்த யூலர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. இட் இஸ் e பவர் ஆஃப் i theta. e பவர் ஆஃப் i theta எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், cos theta ப்ளஸ் i sin theta போடலாம். ஸோ இதில் நம்ம டீட்டான்றது என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 15π/4. ஐக்கு பக்கத்தில் டீட்டா, இங்கே பாருங்கள் ஐக்கு பக்கத்தில் டீட்டா, அது வரும்போது cos theta ப்ளஸ் i sin theta. ஸோ டீட்டான்றது நமக்கு 15π/4 ஆகுது. ஸோ ஃபார்முலா வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இது 1/2 இதை cos 15π/4 ப்ளஸ் i sin 15π/4ன்னு அப்ளை பண்ணலாம் பை யூஸிங் யூலர்ஸ் ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல cos 15π/4 வேல்யூ நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ என்ன சரிங்கன்னா அதே மாதிரி sin 15/4 வேல்யூ நமக்கு தேவைப்படுது. அப்போ அப்ளை பண்ணிட்டு போடும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த 1/2 அப்படியே வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு π/4. ஸோ π/4 பைன்றது 180 டிவைடட் பை 4. இதை 180/4, இது 180/4 கேன்சல் பண்ணிவிடும், 45 வரும். ஸோ 45 வரும். ஸோ 45 × 15. ஸோ 45 × 15 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 675ன்னு வரும். அப்போ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கணும், cos 675ஓட வேல்யூ தேவைப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் காலம் பார்த்துருப்போம், நம்ம 11th டேபிள் பார்த்துருப்போம், ட்ரிகோனோமெட்ரி டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் கொசிகன் மட்டும் பாசிட்டிவ், தேர்டில் வந்து tan cot பாசிட்டிவ், ஃபோர்த்தில் வந்து cos சீக்கன் மட்டும் பாசிட்டிவ். அண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் 90 - θ 360 + θ, அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் 90 + θ 180 - θ, தேர்ட் குவார்ட்டரில் 180 + θ 270 - θ, ஃபோர்த் குவார்ட்டரில் 270 + θ 360 - θ. மொத்தத்தில் பாருங்கள் 360க்கு மேலே கிடையாது. பட் நம்ம இந்த இடத்துல வந்து ஆங்கிள் பாருங்கள் 675 இருக்குது. அப்போ அந்த 675 என்ன பண்ணணும்னா 360ஓட நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள், மொத்தத்தில் 675 நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ எப்படி பண்ணலாம்னா நம்ம 360 × 2ன்னு போட்டால் 720ன்னு வந்துடும். பட் நமக்கு 720 கம்மியாக தான் இருக்குது. அப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், இதை cos ஆஃப் 360 ப்ளஸ் என்ன பண்ணலாம் 315 போடலாம். அப்படி என்ட்ரி பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்னா 675ன்னு வந்துடும். 360 + 615 675ன்னு வந்துடும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இது அபவ் 316 போகும்போது என்ன பண்ணலாம், 360 விட்டுடலாம். அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல இதை மட்டும் எடுத்துங்க, தட் இஸ் cos 315 மட்டும் எடுத்துங்க. எடுக்க வேல்யூ போடும்போது 675க்கு வேல்யூ வந்துடும். இப்போது cos 315 டிகிரி ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. இப்போது cos 315 எப்படி போடலான்னா நான் 360 - θ அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா ப்ரீவியஸ் வேலையும் சொல்லியிருப்பேன், 180 360 போடும்போது அந்த ஃபங்க்ஷன் நமக்கு மாறாமல் இருக்கும். ஸோ அப்போ என்ன செய்யறேன்னா இந்த cos 315 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை cos ஆஃப் 360 - 45 இதோட மைனஸ் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா cos 315 வந்துடும். 360 45 மைனஸ் பண்ணுறப்போ cos 315 வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா cos 360 - θ லைஸ் இந்த எந்த குவாட்ரண்ட்டில், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஃபோர்த்து குவாட்ரண்ட் யார் பாசிட்டிவ், காசும் சீக்கன் மட்டும் தான் பாசிட்டிவ். அப்போ இந்த இடத்துல நமக்கு காசுன்றது ஃபோர்த்து குவாட்ரண்ட் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக பாசிட்டிவ். cos 45 டிகிரி. ஸோ cos 45 டிகிரி வேல்யூ என்னைக்கும் பாருங்கள். ஸோ cos 45ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√2. அப்போட வேல்யூ வந்து 1/√2. அப்போ டோட்டலோட வேல்யூ கிடச்சது 1/√2ன்னு கிடச்சிக்குது. ப்ளஸ் i sin 15/4 இதுவும் அதே தான், ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். 15π/4 இது வைஸாக எக்ஸ்பிளைன் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 675 வரும். அந்த 675 தான் நம்ம கடைசியில் 315 கிடைக்குது. அதாவது ரெண்டும் ஒரே டேர்ம் தான். இதில் காசுங்கிறது இங்கே சைன்கிறது அவ்வளோதான். அப்போ எப்படி போடலாம்னா இதையும் சைன் ஆஃப் 360 மைனஸ் என்ன பண்ணலாம் 45ன்னு போட்டுக்கலாம். அப்படி என்ட்ரி பண்ணுறப்போ இது sin 360 - θ. ஸோ sin 360 - θ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போ யார் பாசிட்டிவ், காசும் சீக்கன் மட்டும் தான் பாசிட்டிவ், மற்ற எது வந்தாலும் நெகட்டிவ் தான். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஏன்னா இது காசு சீக்கன் மட்டும் தான் எல்லாம் பாசிட்டிவ் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில். பட் இங்கே சைன் இருக்கிறது நெகட்டிவ். ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா இந்த இடத்துல இது மைனஸ், அந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இந்த இடத்துல மைனஸ்ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு
sin 45 டிகிரி. ஸோ sin 45 டிகிரி வேல்யூ பாருங்கள். ஸோ sin 45 டிகிரி வேல்யூ என்னது 1/√2ங்குது. ஸோ அதனால் 1/√2 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதோட ஆன்சர் முடிஞ்சிரு. பட் புக்கான்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த √2 வந்து அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. ரேஷன் நம்பர் இருக்கிறதுனால ரேஷன் நம்பராக மாற்றுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 1 இது என்ன 2 × √2ன்னு வந்துடும், மைனஸ் I இன்ட்டு இது என்ன 1/2 × √2ன்னு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த √2 அவாய்ட் பண்ணணும். அப்போ √2 அவாய்ட் பண்ண என்ன பண்ணாங்க, நியூமரேட்டர் √2 மல்டிப்ளை பண்ணுங்கள், டினாமினேட்டர் √2 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ வரும்போது டினாமினேட்டர் √2 வராமல் போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த √2 இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 × √2 வரும். நான் இங்கே √2 மல்டிப்ளை பண்ணுறேன், √2 × √2 × 2ன்னு வந்துடும். ஆல்ரெடி இங்கே 2 அப்போ 2 2 சார் 4ன்னு வந்துடும். மைனஸ் இங்கே √2 மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகிடும், √2 × IN கிடைக்கும். இங்கே √2 மல்டிப்ளை பண்ணுறப்போ √2 × √2 2, ஆல்ரெடி இங்கே 2 அப்போ 2 2 சார் 4ன்னு வரும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.